أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ் தஆலா ने அல்லாஹ் மனிதனை படைப்பதற்கு முன்பே அவனது நன்மைக்காக எண்ணற்ற அருட்கொடைகளை உருவாக்கியுள்ளான். அல்லாஹ்வின் இந்த அருட்கொடை மற்றும் கருணை மனிதன் அவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றது. ஒவ்வொரு நபியும் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். அனைவரையும் விட மேலாக நன்றி உணர்வுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியை நம்முடைய தலைவரும் கீழ்ப்படிதலுக்குரியவருமான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியுள்ளார்கள். அவர் தனது ஒவ்வொரு செயலின் மூலமும் அல்லாஹுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தினார்கள். அன்னாரது மன்றாடுதல் மற்றும் அல்லாஹ்விடம் மிகுந்த பணிவோடு கெஞ்சுவதைக் கண்டு அன்னாரிடம், அல்லாஹ் உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும் தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளான், உங்களுக்கு வெற்றிகளை வழங்கியும் வருகிறான். அப்படி இருக்க நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் அழுகிறீர்கள், மன்றாடுகிறீர்கள் என கேட்கப்பட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த அருட்கொடைகளுக்கு நான் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? நான் பணிவோடு அவனது முன்னிலையில் தலைவணங்கி நன்றி செலுத்த வேண்டாமா என்றார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி உணர்வின் நடைமுறை முன்மாதிரியை காட்டியது மட்டுமின்றி தனது உம்மத்திற்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார்கள். அதற்கான வழிகளையும் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கான துஆக்களையும் கற்றுத்தந்தார்கள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த முன்மாதிரி, துஆக்கள் மற்றும் அறிவுரைகளை பற்றித்தான் இன்று நான் குறிப்பிடுவேன். ஹஜ்ரத் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈமான் இரு பகுதிகளை கொண்டது. பாதி பொறுமையிலும் மீதி பாதி நன்றி உணர்விலும் உள்ளது. உண்மையில் பொறுமையும் நன்றி உணர்வின் அம்சத்தையே எடுத்து காட்டுகிறது. எனவே நாம் உற்று நோக்கினால் உண்மையில் முழுமையான ஈமான் என்பது இந்த நன்றி உணர்வை கொண்டே அமைகிறது. ஹஜ்ரத் சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளரின் நிலை ஆச்சரியத்திற்குரியது. அவனுடைய ஒவ்வொரு காரியமும் அவனுக்கு நன்மையாகவே முடிகிறது. இந்த நிலை முஃமினை தவிர வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை. அவனுக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவன் நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நன்மையாக அமைகிறது. அவனுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் அவன் பொறுமை காக்கிறான், அதுவும் அவனுக்கு நன்மையாகவே முடிகிறது. ஏனென்றால் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அதாவது நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். மேலும் அல்லாஹ் அவனுக்கு நற்செய்தி வழங்குகிறான், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. யாருடன் அல்லாஹ் இருக்கிறானோ மற்றும் யாருக்கு அவன் நற்செய்தி வழங்குகிறானோ அவனுக்கு இதைவிட பெரிய நன்மை வேறு என்ன இருக்க முடியும்? உண்மையான பொறுமை என்பது மனிதன் அல்லாஹ்வின் அனைத்து அருட்கொடைகளுக்கும் நன்றியுள்ள அடியானாக மாறும்போதுதான் சாத்தியமாகும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய வாக்கியங்களும் வார்த்தைகளும் கூட ஞானத்தின் பொக்கிஷங்களாக விளங்குகின்றன. ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவதில்லை. அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துவது இன்றியமையாதது போலவே மனிதர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் எனவும் அன்னார் கூறினார்கள். இந்த உணர்வுகளும் எண்ணங்களும் நம்மிடையே இருந்தால் சமுதாயம் ஓர் அழகிய தோற்றத்தை வெளிப்படுத்தும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்க விரும்பிய உண்மையான இஸ்லாமிய சமூகம் இதுவே ஆகும். ஹஜ்ரத் நுஅமான் பின் பஷீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு அறிவிப்பில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது நின்று கூறினார்கள், யார் சிறியவற்றிற்கு நன்றி செலுத்துவதில்லையோ அவர் பெரியவற்றுக்கும் நன்றி செலுத்த மாட்டார். மேலும் யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்துவதில்லை. அல்லாஹ்வின் அருட்கொடைகளை பற்றி பேசுவதும் ஒரு வகையான நன்றியுணர்வே ஆகும். அதை பற்றி பேசாமல் இருப்பது நன்றிகட்டத்தனமாகும். ஜமாத் என்பது இறைவனின் ரஹ்மத் ஆகும். பிரிவினை என்பது அதாப், அதாவது வேதனையாகும். ஜமாத்துடன் இணைந்து அல்லாஹ்வின் நன்றியுள்ள நல்லடியார்களாக வாழுங்கள். மேலும் ஒற்றுமையாக இருங்கள். அப்போதுதான் அல்லாஹ்வின் அருட்கொடைகளில் உங்களுக்கு பங்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பிரிவினையை ஏற்படுத்தி உங்களுடைய உள்ளங்கள் பிளவுபட்டிருக்கும் என்றால் பிறகு நீங்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு வாரிசாக முடியாது. அன்னார் நன்றி உணர்வை எவ்வளவு ஆழமாக போதித்துள்ளார்கள் என்பது தொடர்பாக ஒரு அறிவிப்பு உள்ளது. ஹஜ்ரத் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை சந்திக்கும் போது அவரிடம் நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பார்கள். அதற்கு அவர், நான் மிகவும் நலமாக இருக்கிறேன், அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்று கூறுவார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உன்னை எப்போதும் நலமாக வைத்திருக்கட்டும் என்று துஆ செய்வார்கள். ஒரு முறை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மனிதரை சந்தித்த போது இதே கேள்வியை கேட்டார்கள். அதற்கு அவர், நான் நன்றி செலுத்தினால் நலமாக இருக்கிறேன் என்று பதிலளித்தார். இதை கேட்ட நபிகளார் அமைதியாகிவிட்டார்கள். அவர், அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் எப்போதும் என்னிடம் நலம் விசாரிக்கும் போது நான் பதிலளிப்பேன். அதற்கு தாங்கள் துஆ செய்வீர்கள். நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்று கூறும்போது தாங்கள் அல்லாஹ் உன்னை நன்றாக வைத்திருக்கட்டும் என்று துஆ செய்வீர்கள். ஆனால் இன்று தாங்கள் ஏன் அமைதியாகிவிட்டீர்கள் என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உன்னிடம் நலம் விசாரித்த போது நீ மிகவும் நலமாக இருக்கிறேன், அல்லாஹ்வை புகழ்கிறேன் என்று கூறினாய். அதனால் உனக்காக அல்லாஹ் உன்னை நலமாக வைத்திருக்க வேண்டும் என்று துஆ செய்தேன். ஆனால் இன்றோ நீ நான் நன்றி செலுத்தினால் நலமாக இருக்கிறேன் என்று கூறினாய். அதாவது நன்றி செலுத்தினால் நான் நலமாக இருக்கிறேன், இல்லையெனில் எனது நிலைமை அவ்வளவு நன்றாக இல்லை என்ற சந்தேகத்தில் நீ விழுந்து விட்டாய் போல் இருந்தது. இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், நீ சந்தேகத்தில் விழுந்து விட்டாய், அல்லாஹ்வின் மீது நீ தப்பெண்ணம் கொண்டு விட்டாய் என்று கூறினார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விஷயத்தில் எவருடைய மனதிலும் ஒரு சிறிய எதிர்மறை எண்ணம் கூட தோன்றுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஹஜ்ரத் உஸாமா பின் ஸயத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருக்காவது ஒரு நன்மை செய்யப்பட்டு அதற்கு அவர் செய்தவரை நோக்கி, ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக என்று கூறினால் அவர் பாராட்டுதலின் கடமையை சிறந்த முறையில் நிறைவேற்றிவிட்டார். இதேபோல் ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்புள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஏதேனும் ஒரு சமூகத்திற்கு நன்மையையும் பரக்கத்தையும் வழங்க நாடினால் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்குவதோடு அவர்களுக்கு நன்றி செலுத்தும் நல் வாய்ப்பையும் வழங்குகிறான். எனவே சமூக வளர்ச்சிக்கு நன்றி உணர்வு மிகவும் அவசியமாகும். ஜமாத்தின் வளர்ச்சிக்கும் நன்றி உணர்வு அவசியமாகும். தனிநபர் வளர்ச்சிக்கும் நன்றி உணர்வு அவசியம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும் பரஸ்பரம் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் நன்றி பாராட்டுவதும், யாரிடமிருந்து ஏதேனும் ஒரு நன்மை கிடைக்கிறதோ அவருக்கு நன்றி செலுத்துவதும் இன்றியமையாததாகும். இதுவே சமூக ஒற்றுமைக்கு காரணமாக அமைகிறது. நன்றி உணர்வை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கும் உணர்வதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய சிறந்த அறிவுரை மற்றுமொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் அடிக்கடி, ஆயிஷாவே, உன்னுடைய கவிதைகளுக்கு என்ன ஆயிற்று என்பார்கள். அதாவது கவிதை கூறுங்கள் என்பார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கவிதைகள் நினைவிருக்கும். அவர்கள் கூறியும் வந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா கூறுகிறார்கள், அதற்கு நான், எந்த கவிதையை கேட்க விரும்புகிறீர்கள்? எனக்கு பல கவிதைகள் நினைவிருக்கின்றன என்று கேட்பேன். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நன்றி உணர்வை பற்றிய கவிதையை படித்து காட்டுங்கள் என்பார்கள். அதற்கு நான்,
என் தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். கவிஞர் கூறுகிறார், நீ எப்படிப்பட்ட பலகீனமானவனுக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் அவனது பலவீனம் உனக்கு எவ்வித பிரதிபலனையும் தர முடியாது இருக்க வேண்டும். ஒரு நாள் நீ அதன் விளைவுகள் வெளிப்படுவதை காண்பாய். பிரதிபலனுக்காக நன்மை செய்யாதே, மாறாக உமக்கு எந்த பிரதிபலனையும் தராதவனுக்கு உறுதுணையாக இரு. பிறகு அதன் விளைவுகள் வெளிப்படுவதையும் நீ காண்பாய். கவிஞர் இவ்வாறு கூறுகிறார், அவன் எப்போதாவது அதற்கான பிரதிபலனை தருவான். நீ அவனுக்கு செய்த பேருபகாரத்திற்கு உன்னை புகழ்ந்தால் அவன் உனது பேருபகாரத்திற்கான பலனை திருப்பி தந்துவிட்டதாகும். யாராவது அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறி நன்றி செலுத்தினால் அவரும் நன்மைக்கு கைமாறு செய்தவராவார். மேலும் இந்த கவிதைகளில் அன்னார் கூறுகிறார்கள், நீங்கள் யாராவது ஒரு கண்ணியத்திற்குரியவரோடு உறவை பேணி வாழ நாடினால் ஒருபோதும் பழைய அல்லது பலவீனமான கயிற்றை நீங்கள் பிடிக்க மாட்டீர்கள். உறவுகளை பேணுவது உங்களை பலவீனப்படுத்தாது, மாறாக அது ஒரு பலமான கயிறாகும். ஏனெனில் அல்லாஹ் அதற்குரிய நற்கூலியை வழங்குவான். ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் இந்த கவிதைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறியபோது அன்னார் கூறினார்கள், ஆயிஷாவே, இது முற்றிலும் சரியானது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜிப்ராயில் என்னிடம் கூறினார், மறுமை நாளில் அல்லாஹ் மனிதர்களை எழுப்பும்போது தன் அடியார்களில் ஒருவரிடம் கேட்பான், என்னுடைய ஒரு அடியான் உனக்கு நன்மை செய்தானே, நீ அவனுக்கு நன்றி செலுத்தினாயா? அதற்கு அந்த அடியான் பதிலளிப்பான், என் இறைவனே, அது உன்னிடமிருந்து எனக்கு கிடைத்த நன்மை என்பதை நான் அறிந்திருந்தேன், எனவே நான் உனக்கு நன்றி செலுத்தினேன், அவருக்கு செலுத்தவில்லை. அதற்கு அல்லாஹ் கூறுவான், நீ அந்த அடியானுக்கு நன்றி செலுத்தவில்லை, எனவே நீ எனக்கு நன்றி செலுத்தியதாகவும் ஆகாது. ஓர் அழகிய சமூகத்தை உருவாக்குவதற்கு இது எவ்வளவு அழகானதொரு வழிமுறை. பிறகு நன்றி செலுத்துவதற்கான துஆவை கற்றுத்தரும்போது அன்னார் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் அப்துல்லா பின் வினாம் பியாதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ஓர் அறிவிப்பு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாராவது காலை பொழுதை அடையும் போது இந்த துஆவை ஓதினால் அவர் அன்றைய நாளுக்கான நன்றியை செலுத்தி விடுகிறார். அதாவது, அல்லாஹ்வே, எந்தெந்த அருட்களெல்லாம் என்னோடு காலை பொழுதை கண்டதோ அவை அனைத்தும் உன்னிடமிருந்து வந்தவை. நீ ஒருவனாவாய், உனக்கு இணையாக யாரும் இல்லை, உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா நன்றிகளும். இதேபோல் யார் மாலை வேளையில் இதனை ஓதுகிறாரோ அவர் அன்றைய இரவிற்கான நன்றியை செலுத்தி விடுகிறார். இதே போன்று மற்றுமோர் அறிவிப்பு உள்ளது. ஹஜ்ரத் முஆஸ் பின் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் கைகளை பிடித்து கொண்டு கூறினார்கள், முஆஸே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உன்னை நேசிக்கிறேன். பிறகு கூறினார்கள், முஆஸே, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை ஓதுவதை ஒருபோதும் விட்டுவிடாதே என்று உனக்கு நான் வலியுறுத்துகிறேன். அது என்னவென்றால், அல்லாஹும்ம அஇன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னு இபாதத்திக். இறைவா, உன்னை நினைவு கூறவும் உனக்கு நன்றி செலுத்தவும் உன்னை சிறந்த முறையில் வணங்கவும் எனக்கு உதவுவாயாக. மற்றும் ஒரு அறிவிப்பில் அபு அலி பின் ஷஹீர் ரஹிமஹுல்லா அவர்கள் பனு ஹல்லா குலத்தைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அவர் கூறுகிறார், நான் ஹஜ்ரத் ஷத்தாத் பின் அவுஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தேன். அப்போது அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துஆவை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா? நீங்கள் இவ்வாறு துஆ செய்யுங்கள், அல்லாஹ்வே, ஒவ்வொரு காரியத்திலும் உறுதியையும் நேர் வழியில் நிலைத்திருக்கும் தன்மையையும் உன்னிடம் வேண்டுகிறேன். உனது அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தையும் உன்னை சிறந்த முறையில் வணங்கும் அழகிய பண்பையும் உன்னிடம் கேட்கிறேன். உன்னிடம் உண்மையே பேசும் நாவையும் பயபக்தியுள்ள இதயத்தையும் வேண்டுகிறேன். நீ அறிந்திருக்கும் அனைத்து நன்மைகளையும் உன்னிடம் கேட்கிறேன். நீ அறிந்திருக்கும் அனைத்து தீமைகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உனக்கு தெரிந்த எனது பாவங்களுக்கு உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். நிச்சயமாக நீயே மறைவானவற்றை முழுமையாக அறிபவன். அதாவது, மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ்விடமிருந்தும் உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு எது பயனளிக்கும் எது பயனளிக்காது என்பதை அல்லாஹ் மட்டுமே நன்கறிவான். எனவேதான் அல்லாஹ்விடம் இந்த துஆவை செய்ய வேண்டும். இறைவா, உனது அருளால்
எனக்கு எல்லாவற்றிலும் நன்மையை வழங்குவாயாக. மேலும் நீ படைத்துள்ளவற்றில் எனக்கு பயனளிக்கக்கூடியவை எவையோ அவற்றில் எனக்காக நன்மைகளை ஏற்படுத்துவாயாக. மற்றுமொரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனது தொழுகையில் ஓதுவதற்கு மிகச் சிறந்த ஒரு துஆவை கூறுங்கள் என்று வேண்டினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறுவீராக என்று கூறினார்கள். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லுஹு வலக்கல் ஷுக்ரு குல்லுஹு வலக்கல் முல்கு குல்லுஹு வலக்கல் ஹல்கு குல்லுஹு வ இலைக யர்ஜிஉல் அம்ரு குல்லுஹு நஸ்அலுக மினல் கைரி வ நஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹ். அதாவது, இறைவா, புகழ்கள் அனைத்தும் உனக்கே உரியன, அனைத்து நன்றிகளும் உனக்கே உரியன, ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உனக்கே உரியது, அனைத்து படைப்பினங்களும் உனக்கே உரியன, அனைத்து விவகாரங்களும் உன்னிடமே திரும்புகின்றன. நாங்கள் உன்னிடம் அனைத்து வகையான நன்மைகளையும் கேட்கின்றோம், மேலும் அனைத்து வகையான தீமைகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக செய்த துஆவை பற்றி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மற்றுமோர் அறிவிப்பில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது துஆவில் இவ்வாறு கூறுவார்கள். அதன் பொருள் என்னவென்றால், என் இறைவா, எனக்கு உதவுவாயாக, எனக்கு எதிராக எவருக்கும் உதவாதே, எனக்கு ஒத்தாசை செய்வாயாக, எனக்கு எதிராக எவருக்கும் ஒத்தாசை செய்யாதே, எனக்கு ஆதரவாக திட்டமிடு, எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய விடாதே, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, நேர்வழியில் நடப்பதை எனக்கு எளிதாக்குவாயாக, எனக்கு அநீதி இழைப்பவருக்கு எதிராக எனக்கு உதவி புரிவாயாக. என் இறைவா, என்னை உனக்கு அதிகம் நன்றி செலுத்துபவனாகவும், உன்னை நினைவு கூறுபவனாகவும், உனக்கு அஞ்சுபவனாகவும், உனக்கு கீழ்ப்படிந்து நடப்பவனாகவும், உன்னிடமே மீண்டும் உருகி பணிபவனாகவும் ஆக்குவாயாக. என் இறைவா, என் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக, என் தவறுகளை கழுவி தூய்மையாக்குவாயாக, எனது பாவ மன்னிப்புகளை ஏற்றுக்கொள்வாயாக, என் சான்றுகளை உறுதிப்படுத்துவாயாக, என் இதயத்திற்கு நேர்வழி காட்டுவாயாக, என் நாவை நேர்படுத்துவாயாக, என் இதயத்திலிருந்து காழ்ப்புணர்ச்சிகளை நீக்கிவிடுவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயம் எப்போதும் தூய்மையானதாகவும் பரிசுத்தமானதாகவும் அல்லாஹ்வின் பால் முழுமையாக ஈர்க்கப்பட்டதாகவும் இருந்தது. இந்த தூய்மை அவர்களுக்கு இயல்பாகவே அமைந்திருந்தது. ஆனால் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்ததன் நோக்கம், அவர்களை பின்பற்றுபவர்கள் அனைவரும் தங்கள் இதயங்களை தூய்மையாக வைத்திருப்பதற்காக இவ்வாறு துஆ செய்ய வேண்டும் மற்றும் அல்லாஹ்வின் அருளை நாட வேண்டும் என்பதற்காகவே ஆகும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு துஆ உள்ளது. நான் அதை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அந்த துஆவின் பொருள் இதுதான்: இறைவா, என்னை உனக்கு அதிகம் நன்றி செலுத்துபவனாகவும், உன்னை அதிகமாக நினைவு கூறுபவனாகவும், உனது அறிவுரைகளை பின்பற்றுபவனாகவும், உனது கட்டளைகளை எப்போதும் நினைவில் வைத்திருப்பவனாகவும் ஆக்குவாயாக. ஒரு மனிதன் தினமும் இந்த துஆவை ஓதி வந்தால் அவனுக்குள் தவறான எண்ணங்கள் தோன்றாது. அவன் எந்த ஒரு தவறான செயலையும் செய்ய மாட்டான். மாறாக அல்லாஹ் கட்டளையிட்ட நற்செயல்களையே செய்வான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாராவது ஒருவர் சோதனையில் சிக்கியிருக்கும் ஒருவரை கண்டு இந்த துஆவை ஓதினால் அவர் தனக்கு வழங்கப்பட்ட அருள்களுக்கு நன்றி செலுத்தியவர் ஆவார். துஆவின் சொற்கள் இவ்வாறாகும்: உன்னை சோதித்த அந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றி, உன்னை விடவும் அவன் படைத்த படைப்புகளில் பலரை விடவும் எனக்கு சிறந்த சிறப்பை வழங்கிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். ஒருவர் மற்றவரை துன்பத்தில் காணும்போது தனக்கு அந்த துன்பத்தை தராமல் பாதுகாத்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒன்றை காணும்போது இவ்வாறு கூறுவார்கள்: அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். எந்த அல்லாஹ்வின் அருளால் நற்செயல்கள் நிறைவடைகின்றனவோ அந்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். மேலும் தங்களுக்கு பிடிக்காத ஒன்றை காணும்போது இவ்வாறு கூறுவார்கள்: அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தபோது மழை பொழிந்தது.
அறிவிப்பாளர் கூறுகிறார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தலையிலிருந்த ஆடையை சற்றே விலக்கினார்கள். அதன் மூலம் அவர்கள் மீது மழை துளிகள் பட்டன. நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டோம். அதற்கு நபி அவர்கள், ஏனெனில் இந்த மழை எனது உயர்ந்த மற்றும் உன்னதமான இறைவனிடமிருந்து புத்தம் புதிதாக இறங்கியதாகும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் மழையின் முதல் துளிக்காக தங்கள் தலைகளை திறந்து வைப்பார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இது நமது கண்ணியமிக்க மற்றும் மகத்துவமிக்க இறைவனிடமிருந்து வந்த புத்தம் புதிய அருட்கொடையாகும். மேலும் இது எல்லாவற்றையும் விட அதிக பரக்கத் நிறைந்ததாகும். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாத எந்த ஒரு சந்தர்ப்பமும் நபி அவர்களின் வாழ்வில் இருந்ததில்லை. மிகச் சிறிய விஷயங்களுக்கும் கூட அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறையிலிருந்து வெளியே வரும்போது இந்த துஆவை ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப் அன்னி அல் அதா வல் ஆஃபானி. அதாவது, எனக்கு தீங்கு விளைவிக்கும் பொருளை என்னிடமிருந்து நீக்கி எனக்கு ஆரோக்கியத்தை அளித்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். ஹஜ்ரத் ஸயத் பின் ஹாலித் அல் ஜுஹ்னி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்ற இடத்தில் இரவில் பெய்த மழைக்கு பிறகு எங்களுக்கு சுபஹ் தொழுகை நடத்தினார்கள். தொழுகை முடிந்து திரும்பியதும் மக்களை நோக்கி அமர்ந்து, உங்களது கண்ணியமிக்க மற்றும் மகத்துவமிக்க இறைவன் என்ன கூறினான் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், அல்லாஹுவும் அவனது தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று கூறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான், எனது அடியார்களில் சிலர் இன்று காலை என் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் சிலர் என்னை நிராகரிப்பாளர்களாகவும் இருந்தனர். எவர் அல்லாஹ்வின் அருளினாலும் அவனது கருணையினாலும் நமக்கு மழை பொழிந்தது என்று கூறினாரோ அவர் என்னை விசுவாசித்து நட்சத்திரங்களை நிராகரித்தவர் ஆவார். ஆனால் எவர் இன்னின்ன நட்சத்திரங்களின் காரணமாக நமக்கு மழை பொழிந்தது என்று கூறினாரோ அவர் என்னை நிராகரித்து நட்சத்திரங்களை விசுவாசித்தவர் ஆவார். எனவே நன்றி உணர்வின் உண்மையான அளவுகோல் என்னவென்றால், ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வை மட்டுமே புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதாகும். ஏனெனில் அந்த நேரத்தில் சில மக்களுக்கு முழுமையான தர்பியத் கிடைத்திருக்கவில்லை. மேலும் அவர்களிடம் பழைய அறியாமை கால பாரம்பரியங்களின் தாக்கமும் பழைய மதங்களின் தாக்கமும் எஞ்சியிருந்தது. அதனால் அவர்கள் மழை பொழியும் போது நட்சத்திரங்களின் பெயர்களை குறிப்பிடுவார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி உணர்வின் யதார்த்தத்தை அவர்களுக்கு கற்பித்து இந்த வழியில் அவர்களுக்கு தர்பியத் வழங்கினார்கள். மற்றும் ஒரு அறிவிப்பில் ஜாஃபர் பின் முஹம்மது அவர்கள் தன் தந்தையின் வழியாக அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் இவ்வாறு கூறுவார்கள், அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அவன் என்னை மிக அழகான முறையில் படைத்தான், எனது குண நலன்களையும் அழகாக்கினான். மேலும் பிறரிடம் குறையாக காணப்படும் விஷயங்களை எண்ணில் அழகாக்கினான். ஹஜ்ரத் அபு சயீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் சாப்பிட்டாலோ அல்லது பருகினாலோ அதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இவ்வாறு கூறுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லஸீ அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா முஸ்லிமீன். அதாவது, எங்களுக்கு உணவளித்து நீர் புகட்டி எங்களை முஸ்லிமாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஹஜ்ரத் அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு அருந்தி முடித்ததும் உணவு விரிப்பை எடுத்தபோது இவ்வாறு துஆ செய்தார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லஸீ கஃபானா வ அர்வானா கைர மக்ஃபியம் வலா மக்ஃபூர். அதாவது, போதுமான அளவு வயிறு நிரம்ப தந்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். இங்கேயே முடிந்துவிடக்கூடிய நன்றி இல்லை, மேலும் இது பிறகு நன்றிகேடு காட்டக்கூடிய அளவிலான நன்றியும் இல்லை. சில வேளைகளில் அன்னார் இவ்வாறு கூறுவார்கள், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன. எங்கள் இறைவா, இந்த நன்றி உணர்வு என்பது உனது அருட்கொடைகளுக்கு போதுமானதாக அமையாது. ஹஜ்ரத் ஸஹல் பின் முஆஸ் பின் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் உணவை சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹில்லஸீ அத்அமனி ஹாதா துஆம வ ரஸக்னிஹி மின் கைரி ஹவுலிம் மின்னி வலா குவத்தின்,
அதாவது எனக்கு இந்த உணவை அளித்து என்னுடைய எந்த ஆற்றலும் சக்தியும் இன்றி எனக்கு இதை வாழ்வாதாரமாக வழங்கிய அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறுகிறாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு ஆடையை அணிந்துவிட்டு எனக்கு இந்த ஆடையை அணிவித்து என்னுடைய எந்த ஆற்றலும் சக்தியும் இன்றி எனக்கு இதை வழங்கிய அந்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் என்று துவா செய்கிறாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்கள் தங்களின் விளைச்சலின் முதல் கனியை காணும்போது அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வருவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தம் கைகளில் ஏந்தி இவ்வாறு துவா செய்வார்கள், யா அல்லாஹ், எங்கள் கனிகளில் எங்களுக்கு பரக்கச் செய்வாயாக, எங்கள் நகரில் எங்களுக்கு பரக்கச் செய்வாயாக, எங்கள் சா அதாவது அளவு அதில் எங்களுக்கு பரக்கச் செய்வாயாக, எங்கள் முத் அதாவது சிறிய வகையிலான ஒரு அளவை அதில் எங்களுக்கு பரக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ், நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னுடைய அடியாரும் உன்னுடைய நண்பரும் உன்னுடைய நபியும் ஆவார்கள். நானும் உன்னுடைய அடியாரும் உன்னுடைய நபியும் ஆவேன். அவர்கள் மக்கா நகரத்திற்காக உன்னிடம் துவா செய்தார்கள். நான் மக்கா நகரத்திற்காக அவர்கள் துவா செய்ததை போன்றும் அதைவிட அதிகமாகவும் மதீனா நகரத்திற்காக உன்னிடம் துவா செய்கிறேன். அறிவிப்பாளர் கூறுகிறார், பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருக்கும் மிகச்சிறிய குழந்தையை அழைத்து அந்த பழத்தை அவரிடம் கொடுத்து விடுவார்கள். குழந்தைகளுக்கு எல்லாரையும் விட முன்னுரிமை அளித்து முதலில் பழம் வழங்கப்படும். ஹஜ்ரத் ஹுசைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் படுக்கைக்கு செல்லும் போது தங்களது கையை தங்களின் கன்னத்தின் கீழ் வைத்துக்கொண்டு இந்த துவாவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, யா அல்லாஹ், உன்னுடைய திருநாமத்தை கொண்டே நான் மரணிக்கின்றேன், உயிர் பெறுகின்றேன். மேலும் அவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்தெழும் போது இந்த துவாவை ஓதுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், எங்களை மரணிக்கச் செய்த பின் எங்களுக்கு உயிரளித்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும், மேலும் அவனிடமே நாம் மீண்டும் செல்ல வேண்டியுள்ளது. மற்றும் ஒரு அறிவிப்பில் இரவில் தூக்கத்திலிருந்து விழித்தெழும் பொழுது ஓதும் துவா இவ்வாறு வந்துள்ளது, அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே, அவன் எனக்கு உயிரளித்தான், மேலும் அவனிடமே நாம் திரும்பி செல்ல வேண்டியதுள்ளது. அம்ர் பின் ஷுஐப் அவர்கள் தங்களது தந்தையிடமிருந்தும் அவர் தங்களது பாட்டனாரிடமிருந்தும் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஓர் அடியானுக்கு தன் அருட்கொடைகளை வழங்கும்போது அந்த அருட்கொடைகளின் அடையாளம் அவனது அடியான் மீது வெளிப்படுவதை அல்லாஹ் நிச்சயமாக விரும்புகிறான். இதன் பொருள், மனிதன் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மேலும் அவனுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள் மனிதனிடம் அவனது தோற்றத்தில் தென்பட வேண்டும் என்பதாகும். இதேபோல் மற்றுமொரு அறிவிப்பில் அபு அல் அஹ்வஸ் அவர்கள் தங்களது தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு மிகவும் சாதாரணமான, அதாவது நல்ல ஆடைகள் அல்லாத கிழிந்த அல்லது அழுக்கான ஆடைகளை அணிந்து வந்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், உங்களிடம் ஏதேனும் செல்வம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஆம் என்றார். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவ்வகையான செல்வம் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ் எனக்கு ஒட்டகங்கள், ஆடுகள், குதிரைகள் மற்றும் அடிமைகளை வழங்கியுள்ளான் என்று கூறினார். அதிக செல்வம் என்னிடம் உள்ளது என்றார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உமக்கு செல்வத்தை வழங்கியிருக்கும் போது அவனது அருட்கொடையின் அடையாளமும் அவனது கண்ணியமும் உம்மீது தெரிய வேண்டும் என்று கூறினார்கள். அதாவது அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதன் வெளிப்பாடு என்னவெனில், அழுக்கான ஆடைகளையோ அல்லது கிழிந்த ஆடைகளையோ அணியக்கூடாது. மாறாக நல்ல ஆடைகளை அணிந்து அல்லாஹ்வின் அருட்கொடைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு சென்றோம். அப்போது அங்கே ஒரு மனிதரை அவர்கள் கண்டார்கள். அவருடைய தலைமுடி கலைந்து சீவப்படாமல் ஒழுங்கற்று காணப்பட்டது. இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவருக்கு தன் தலைமுடியை சரி செய்வதற்கோ சீவுவதற்கோ எந்த பொருளும் கிடைக்கவில்லையா என்ன என்று கேட்டார்கள். மேலும் அவருடைய தோழரிடம், இவர் ஏன் தலைமுடியை கழுவி சீராக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் கூறினார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றுமொரு மனிதரையும் கண்டார்கள். அவர் அழுக்கான ஆடைகளை அணிந்திருந்தார். இதை பார்த்த நபி அவர்கள், இவருக்கு தன் ஆடைகளை துவைப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்கவில்லையா என்று கேட்டார்கள். அதாவது அழுக்கான ஆடைகளை அணிவதற்கு பதிலாக நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் கிடைக்கிறது என்றால் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதோடு தூய்மையையும் கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் தூய்மை என்பது ஒருபுறம் ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகிறது என்றால் மறுபுறம் அது நன்றி உணர்வையும் காட்டுகிறது. இதில் மற்றுமொரு அம்சம் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மக்கள் இவர் என்ன இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்று பேசும் அளவுக்கு நம்மை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இதேபோல் ஹஸ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கும் ஒரு அறிவிப்பில் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உள்ளத்தில் அணு அளவாவது ஆணவம் இருக்கிறதோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அப்போது ஒரு மனிதன் தன் ஆடை அழகாக இருக்க வேண்டும், தன் காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இது ஆணவமாகுமா என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான். எனவே இது ஆணவம் அல்ல. ஆணவம் என்பது உண்மையை மறுப்பதும் பிற மனிதர்களை இழிவாக கருதுவதுமே ஆகும் என்று கூறினார்கள். பிறகு நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு பெருமை அடித்தால் அதுவும் ஆணவமே ஆகும். ஆனால் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு பணிவுடன் மற்றவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றினால் அது ஆணவம் ஆகாது. ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் புதிய ஆடையை, அது சட்டையாகவோ மேலங்கியோ அல்லது தலைப்பாகையாகவோ இருக்கலாம், அணியும் போது அந்த ஆடையின் பெயரை குறிப்பிட்டு இவ்வாறு துஆ செய்வார்கள்: இறைவா, உனக்கே புகழ் அனைத்தும், இதனை நீயே எனக்கு அணிவித்தாய். இதிலுள்ள நன்மைகளையும் இது எந்த நற்காரியத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அதன் நன்மைகளையும் உன்னிடம் வேண்டுகிறேன். மேலும் இதிலுள்ள தீமைகளிலிருந்தும் இது எந்த தீய காரியத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அதன் தீமைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தன் அடியாருக்கு ஏதேனும் ஒரு அருட்கொடையை வழங்கி அந்த அடியார் இது அல்லாஹ்வின் புறமிருந்து கிடைத்ததுதான் என்று அறிந்து கொண்டு அதற்காக நன்றி செலுத்தினால் அவரது நன்றி உணர்வு எழுதப்பட்டு விடுகிறது. மேலும் ஒரு அடியார் தன் பாவத்திற்காக வருந்தினால் அவர் அதற்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முன்பே அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகிறான். ஒரு மனிதன் ஒரு தீனாருக்கு ஆடை வாங்கி அதை அணிந்து கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்தால் அந்த ஆடை அவனது முழங்காலை தொடுவதற்கு முன்பே அவன் மன்னிக்கப்பட்டு விடுகிறான். சாலிம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு போரிலிருந்து திரும்பும் போது, ஏதேனும் கனவாய் அல்லது உயரமான திடலை அடையும் போது 3 முறை அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று கூறுவார்கள். அதன் பிறகு பின்வருமாறு கூறுவார்கள்: லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஆயிமூன தாயிபூன ஆமிதூன சாஜிதீன லிரப்பின ஹாமிதூன ஸதகல்லாஹு வஅதஹு வன்னஸர அப்தஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹ். அதாவது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை, ஆட்சி அவனுக்கே உரியது, புகழும் அவனுக்கே உரியது, அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உள்ளவன். நாம் பயணத்திலிருந்து திரும்புகிறோம், எமது தவறுகளை ஒப்புக்கொண்டு இனி நாங்கள் தவறிழைக்க மாட்டோம் என உறுதி ஏற்கிறோம். எங்களது இறைவனையே வணங்குபவர்கள், எங்களது இறைவன் முன்பே குனிபவர்கள், எம் இறைவனை புகழ்பவர்கள் ஆவோம். அல்லாஹ் தன் வாக்குறுதியை உண்மையாக்கினான், தன் அடியாருக்கு உதவினான், எதிரிகளின் படைகளை அவன் தனித்தே தோற்கடித்து விரட்டினான். பத்ர் போரின் நாளில் கொல்லப்பட்ட காஃபிர்களின் உடல்கள் பத்ர் மைதானத்தில் உள்ள குழிகளிலும் கிணறுகளிலும் போடப்பட்டன. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அவன் அபூ ஜஹலை இழிவுபடுத்தி சிறுமைப்படுத்தி அவனை அழித்தான், மேலும் நமக்கு அவனிடமிருந்து விடுதலையையும் அளித்தான். கொல்லப்பட்ட அனைவரின் உடல்களும் கிணற்றில் போடப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சுற்றி வந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அங்கு கிடந்த ஒவ்வொரு பெயரையும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புகழை கூறி அவனுக்கு நன்றி செலுத்தியவாறு, அல்லாஹ் அனைத்து புகழுக்கும் உரியவன், அவன் எனக்கு அளித்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி விட்டான் என்று கூறினார்கள். தனது கொடிய எதிரி அவனது இறுதி முடிவை எட்டியதை கண்டபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எந்தவிதமான வெளிப்படையான ஆணவமோ அல்லது உலக பெருமையோ காணப்படவில்லை. மாறாக அவர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் தலைவணங்கி அவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். இது தொடர்பாக வேறு சில அறிவிப்புகளும் வருகின்றன. அதன்படி ஹஸ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். பத்ர் போரின் நாளில் நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சென்று நான் அபு ஜஹலை கொண்டு விட்டேன் என்று கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லாத அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாகவா என்று கேட்டார்கள். நான், ஆம், வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லாத அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை என்னிடம் 3 முறை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். பின்னர் அல்லாஹ் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியவன் என்று கூறினார்கள். அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அவன் தனது வாக்குறுதியை உண்மையாக்கி காட்டினான், தன் அடியாருக்கு உதவி புரிந்தான், மேலும் அனைத்து எதிரி படைகளையும் அவன் ஒருவனாகவே தோற்கடித்தான் என்றும் கூறினார்கள். பிறகு என்னிடம், வா, அவனது உடலை எனக்கு காட்டு, என்னோடு நட என்றார்கள். அதன்படி நாங்கள் சென்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனது உடலை பார்த்தபோது, இவன் இந்த உம்மத்தின் ஃபிரௌன் ஆவான் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் அபு ஜஹலின் தலை கொண்டு வரப்பட்ட நற்செய்தி கிடைத்த அந்த நாளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுதார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் கூடுதல் விவரம் மற்றுமோர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. அபு இஸ்ஹாக் அவர்கள் கூறுகையில், பத்ர் போரின் நாளில் அபு ஜஹல் கொல்லப்பட்ட நற்செய்தியை கொண்டு வந்தவரிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சத்தியம் செய்து, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நீ உண்மையாகவே அவனது பிணத்தை பார்த்தாயா என்று கேட்டார்கள். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சத்தியம் செய்து கூறியபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் விழுந்தார்கள். சில அறிவிப்புகளில் அவர்கள் 1க்கு மேற்பட்ட சஜிதாக்களை செய்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மக்கா வெற்றியின் போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நன்றி உணர்வு பற்றிய அறிவிப்புகள் கிடைக்கின்றன. இது தொடர்பாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மக்கா வெற்றியின் நாளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவின் படிக்கட்டுகளில் நின்றவாறு அல்லாஹ்வை புகழ்ந்து அவனது பெருமைகளை எடுத்துரைத்தவாறு, அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியன, அவன் தனது வாக்குறுதியை உண்மையாக்கி காட்டினான், தன் அடியாருக்கு உதவி புரிந்தான், மேலும் எதிரிகளின் படைகளை அவன் ஒருவனாகவே தோற்கடித்தான், அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியன, அவன் தனது வாக்குறுதியை உண்மையாக்கி காட்டினான், தன் அடியாருக்கு உதவி புரிந்தான், மேலும் எதிரிகளின் படைகளை அவன் ஒருவனாகவே தோற்கடித்தான் என்றார்கள். புகாரின் ஒரு அறிவிப்பில் அப்துர் ரஹ்மான் பின் அபி லைலா அவர்கள் கூறுகிறார்கள், எங்களில் யாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுகை தொழுததை பார்த்ததாக கூறவில்லை. ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர லுஹா தொழுகையை பற்றி நமக்கு கிடைக்கும் அறிவிப்புகளில் ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இந்த ஒரு அறிவிப்பு மட்டுமே நபி அவர்கள் லுஹா தொழுதார்கள் என்று கூறுகிறது. அந்த அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு வருகை தந்து குளித்துவிட்டு 8 ரக்காத்துகள் தொழுதார்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நான் அதைவிட லேசான, அதாவது சுருக்கமான ஒரு தொழுகையை எப்போதும் பார்த்ததில்லை. அது மிகவும் லேசான தொழுகையாக இருந்தது. ஆனால் நபி அவர்கள் 8 ரக்காத்துகளையும் முழுமையாக அவற்றின் ருக்கு மற்றும் சஜிதாக்களை முறைப்படி நிறைவேற்றினார்கள். அதாவது அவசரமாக தொழுததால் அது லேசான தொழுகையாக இருக்கவில்லை. மாறாக நபி அவர்களின் லேசான தொழுகையும் நம்முடைய நீண்ட தொழுகைகளை போன்றே இருந்தது. ஒரு வரலாற்றாசிரியர் இந்நிகழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக 8 ரக்காத்துகள் தொழுதார்கள், ஏனெனில் அல்லாஹ் அன்று அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அளித்தான் என்ற தலைப்பின் கீழ் குறிப்பிட்டுள்ளார். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திற்குள் நுழைந்தபோது மக்கள் அவர்களை பார்ப்பதற்காக வந்தனர். அப்போது நபி அவர்கள் பணிவின் காரணமாகவும் நன்றி உணர்வு மிகுதியாலும் தங்களின் தலையை ஒட்டகத்தின் கழுத்து பகுதி வரை தாழ்த்தி இருந்தார்கள். மக்களின் மத்தியில் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், இறைவா, மறுமையின் வாழ்வே உண்மையான வாழ்வாகும்.
ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் சிறப்புமிக்க அடியார்களுக்கு வழங்கப்படும் இந்த உயர்வு பணிவின் வடிவத்தில் அமைகிறது. ஷைத்தானின் உயர்வோ ஆணவத்துடன் கலந்திருக்கிறது. பாருங்கள், நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டபோது எவ்வாறு தங்களது தலையை தாழ்த்தி சஜ்தா செய்தார்கள். அந்த மக்கா நகரில் தங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் வழங்கப்பட்ட நாட்களில் தலையை தாழ்த்தி சஜ்தா செய்தார்களோ அதே போன்று சஜ்தா செய்தார்கள். எந்த நிலையில் நாம் இங்கிருந்து வெளியேறினோம், அதே மக்கா நகருக்குள் தாம் எவ்வாறு நுழைந்தோம் என்பதை நபி அவர்கள் பார்த்தபோது அவர்களின் இதயம் இறைவனின் நன்றி உணர்வால் நிறைந்தது. அவர்கள் சஜ்தா செய்தார்கள். நபி அவர்களின் துவா பற்றிய ஒரு குறிப்பு சஹி முஸ்லிமின் ஒரு அறிவிப்பில் இவ்வாறு காணப்படுகிறது. ஹஜ்ஜத்துல் விதா, அதாவது இறுதி ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மற்றும் மருவாவுக்கு இடையே சஇ செய்ய நாடிய போது, தவாப் செய்ய எண்ணிய போது சஃபாவிலிருந்து அதை தொடங்கினார்கள். அதன் மீது ஏறி கஅபத்துல்லாவை நோக்கி தங்களின் முகத்தை திருப்பி அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை விவரித்து அவனது பெருமையை பறைசாற்றினார்கள். மேலும் கூறினார்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை. ஆட்சி அவனுக்கே உரியது, புகழும் அவனுக்கே உரியது. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவன் தனித்தவன். அவன் தன் வாக்குறுதியை நிறைவேற்றினான், தன் அடியாருக்கு உதவினான், எதிரி படைகளை அவனே தனியாக தோற்கடித்தான். இவ்வாறு துவாவின் நிலையில் அன்னார் 3 முறை செய்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏமனின் ஹமதான் கோத்திரத்தார் இஸ்லாத்தை ஏற்ற செய்தியை கொண்டு வந்ததை பற்றி ஒரு அறிவிப்பு உள்ளது. ஹஜ்ரத் பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏமனுக்கு அனுப்பினார்கள். அங்கு முழு ஹம்தான் கோத்திரத்தாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இச்செய்தியை ஒரு கடிதம் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கடிதத்தை படித்தவுடன் உடனே சஜ்தாவில் விழுந்து ஹம்தான் கோத்திரத்தார் மீது சாந்தி உண்டாகட்டும், ஹம்தான் கோத்திரத்தார் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று 2 முறை கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நன்றி சஜ்தாக்கள் பற்றிய கூடுதல் விவரங்கள் இவ்வாறு கிடைக்கின்றன. ஹஜ்ரத் அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பில் வருகிறது, அதன்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஏதேனும் ஒரு செய்தி வரும்போதோ அல்லது மகிழ்ச்சிக்கான காரணம் ஏற்படும் போதோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி சஜ்தாவில் விழுந்து விடுவார்கள். இதேபோல் ஒரு அறிவிப்பில் ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் நிறைவேறியதாக நற்செய்தி வழங்கப்பட்ட போது அவர்கள் நன்றி செலுத்தும் விதமாக சஜ்தாவில் விழுந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதியதற்காக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி வழங்கிய போது அன்னார் காட்டிய நன்றி உணர்வின் வெளிப்பாடு இதுவென மற்றோர் அறிவிப்பில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து தங்களின் சதகா செய்யும் இடத்திற்கு சென்றார்கள். பின்னர் உள்ளே சென்று கிப்லாவை நோக்கி திரும்பி சஜ்தாவில் விழுந்தார்கள். அவர்கள் தங்களின் சஜ்தாவை எவ்வளவு நீட்டினார்கள் என்றால், அல்லாஹ் இந்த நிலையிலேயே அவர்களின் உயிரை எடுத்துவிட்டானோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு இருந்தது. நான் அவர்களுக்கு அருகில் சென்று அமர்ந்தேன். அப்போது அவர்கள் தங்களின் தலையை உயர்த்தி, யார் அது என்று கேட்டார்கள். நான் அப்துர் ரஹ்மான் என்று கூறினேன். அவர்கள் என்ன விஷயம் என்று கேட்டார்கள். நான் கூறினேன், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் சஜ்தாவை இவ்வளவு நீட்டியதை கண்டு அல்லாஹ் இந்த நிலையிலேயே தங்களின் உயிரை எடுத்துவிட்டானோ, அதாவது தங்களின் மறைவு ஏற்பட்டு விட்டதோ என்று நான் அச்சமடைந்தேன் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து எனக்கு ஒரு நற்செய்தியை கூறினார்கள். அதாவது அல்லாஹ் கூறினான், யார் உங்கள் மீது ஸலவாத் ஓதுகிறாரோ அவர் மீது நான் எனது சிறப்பான அருளை பொழிவேன். யார் உங்களுக்கு சலாம் சொல்கிறாரோ அவருக்கு நான் சலாம் கூறுவேன். இதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவே நான் சஜ்தா செய்தேன். அந்த நன்றி உணர்வின் காரணமாகவே இந்த சஜ்தா இவ்வளவு நீண்டதாக இருந்தது என்றார்கள். ஹஜ்ரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நற்செய்தி கொண்டு வரப்பட்ட போது அவர்கள் சஜ்தா செய்ததை அவர்கள் கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிரி படையின் மீது வெற்றியின் நற்செய்தி வழங்கப்பட்ட போது அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மடியில் தலையை சாய்த்து அமர்ந்திருந்தார்கள். செய்தியை கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சஜ்தாவில் விழுந்தார்கள். மற்றும் ஒரு அறிவிப்பில்
அம்ரு பின் ஷுஐப் அவர்கள் தன் தந்தை வழியாகவும் அவர் தன் பாட்டனார் வழியாகவும் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவதை நான் கேட்டேன். 2 பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவரை அல்லாஹ் சாபிர், அதாவது பொறுமையாளர் என்றும், ஷாக்கிர், நன்றி செலுத்துபவர் என்றும் பதிவு செய்து விடுகிறான். யாரிடம் அந்த 2 பண்புகளும் இல்லையோ அவரை அல்லாஹ் பொறுமையாளராகவோ அல்லது நன்றி செலுத்துபவராகவோ பதிவு செய்வதில்லை. முதலாவது, மார்க்க விஷயத்தில் தனக்கு மேலுள்ளவரை பார்த்து அவரை பின்பற்ற முயற்சிப்பது. இரண்டாவது, உலக விஷயத்தில் தனக்கு கீழுள்ளவரை பார்த்து அல்லாஹ் தனக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்காக அவனுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் எனக்கு இவரை விட மேன்மையை அளித்துள்ளானே என்று எண்ணுவது. இத்தகைய பண்புகளை கொண்டவரை அல்லாஹ் சாபிர் மற்றும் ஷாக்கிர் என்று பதிவு செய்து விடுகிறான். ஆனால் யார் மார்க்க விஷயத்தில் தனக்கு கீழுள்ளவரை பார்த்து திருப்தி அடைந்து உலக விஷயத்தில் தனக்கு மேலுள்ளவரை பார்த்து தனக்கு கிடைக்காததை எண்ணி வருந்துகிறாரோ அவரை அல்லாஹ் பொறுமையாளராகவோ அல்லது நன்றி செலுத்துபவராகவோ பதிவு செய்வதில்லை. இதேபோல் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலக விஷயங்களில் உங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை பாருங்கள், உங்களுக்கு மேல்நிலையில் உள்ளவர்களை பார்க்காதீர்கள். இதுவே அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருக்க மிகவும் தகுதியான வழியாகும். அதாவது உலக ரீதியாக கீழ் உள்ளவர்களை பார்க்கும்போதுதான் அல்லாஹ் உங்களுக்கு செய்துள்ள அருட்கொடைகளை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்த முடியும். ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஓர் அறிவிப்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 4 விஷயங்கள் எப்படிப்பட்டவை என்றால், அவை எவருக்கு வழங்கப்படுகிறதோ அவருக்கு இம்மையின் மற்றும் மறுமையின் நன்மை வழங்கப்பட்டு விட்டது. முதலாவது, நன்றி உணர்வுள்ள இதயம். இரண்டாவது, இறைவனை நினைவுகூரும் நாவு. மூன்றாவது, சோதனையின் போது பொறுமையாக இருக்கும் உடல். மற்றும் நான்காவது, தம் கற்பின் விஷயத்திலும் தன் கணவனின் விஷயத்திலும் அவனுக்கு துரோகம் செய்யாத ஒரு மனைவி, நல்ல மனைவி. மற்றும் மீதமுள்ள இந்த 4 விஷயங்கள் எவருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு நன்மை வழங்கப்பட்டு விட்டது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ ஹுரைராவே, பயபக்தி உடையவராக இருங்கள், மனிதர்களிலேயே நீங்கள் சிறந்த வணக்கசாலியாக ஆவீர்கள். போதுமென்ற மனமுடையவராக இருங்கள், மனிதர்களிலேயே நீங்கள் சிறந்த நன்றி உடையவராக ஆவீர்கள். உங்களுக்கு எதை விரும்புகிறீர்களோ அதையே மற்ற மனிதர்களுக்கும் விரும்புங்கள், நீங்கள் உண்மையான மூமினாக இறை நம்பிக்கையாளராக ஆவீர்கள். உங்களது அண்டை வீட்டாரிடம் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையான முஸ்லிமாக ஆவீர்கள். அதிகமாக சிரிக்காதீர்கள், ஏனெனில் அதிகப்படியான சிரிப்பு இதயத்தை மரணிக்கச் செய்து விடுகிறது. அதாவது அல்லாஹ்விற்காக அதிகம் பணிந்து நடுங்குபவராக மனிதன் இருக்க வேண்டும். துஆக்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். எப்போதும் கேலி கிண்டல்களில் மூழ்கி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அறிவுரையின்படி செயல்படும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலையான நன்றி உணர்வு மற்றும் இறைவனை நினைவு கூர்தல் நிலையை விவரிக்கும் போது ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது அனைத்து நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள். எனவே அன்னார் தமது உம்மத்திற்கு முன்னால் தனது முன்மாதிரியின் மிக உயரிய நிலையை நிலைநாட்டியுள்ளார்கள். மேலும் நமக்கு அறிவுரையும் வழங்கியுள்ளார்கள். இதன்படி செயல்படும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அடுத்ததாக நான் சுருக்கமாக கூற விரும்புவது என்னவென்றால், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை அஹ்மதியா ஜமாத் பிரிட்டனின் ஆண்டு மாநாடு தொடங்க இருக்கின்றது. அல்லாஹ் அதனை அனைத்து விதத்திலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக என்று துவா செய்யுங்கள். ஒவ்வொருவரையும் அனைத்து விதமான பாதுகாப்புடனும் அமைதியுடனும் வைத்திருப்பானாக. இப்போது நிலவும் கடுமையான வெயிலின் காரணமாக சில ஆபத்துகளும் உள்ளன. அல்லாஹ் அனைவரையும் அதன் தீய விளைவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. அதேபோல் தொண்டாற்றும் தன்னார்வலர்கள் சில நேரங்களில் கடுமையான வெயிலிலும் நின்று கொண்டு கடமையாற்ற வேண்டியுள்ளது. அவர்களுக்கு மிக கடினமான பொறுப்புகளும் உள்ளன. அவர்களுக்கும் தங்களது கடமைகளை மிக அழகிய முறையில் நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر